जननी जननी ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஸ்க்ரீனில் போய் எடுக்க மாதிரினா ஒரு சூப்பரான லவபிளான வீடியோ எடிட்டிங்க உங்கள் ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட் எடிட் பண்ணுறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Shall we start? இந்த வீடியோவை எடிட் பண்ண அல்ட்மோஷன் ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே பீட்மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி அல்ட்மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண 2 ப்ரீசெட்டுமே இங்கே இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பீட்மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட்மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் நேம்னு சொல்லிட்டு ஒரு லேயர் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் இருக்கிற நேம்ன்றதை எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் யாருக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணுறீங்களோ அவளோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஃபாண்ட் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஃபாண்ட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஃபாண்டோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ரைட் சைட் டாப்ல இருக்கிற டிக் சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. இப்போ டைம் லைனை ஸ்டார்டிங்கில் வச்சு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவை நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் மாற்றணும். ஸோ ரைட் சைட் டாப்ல இருக்கிற 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபில் கம்போஸ் நியர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆகிடும். நீங்கள் இதுக்கு மேலே ஜூம் பண்ணணும்னு நினச்சா உங்கள் 2 வச்சு ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மேலே இருக்க ரைட் அரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க்கிட்ட வந்துடும். நம்ம ஃபர்ஸ்ட் பீட் மார்க் மேலே வேற ஃபோட்டோ ஆட் பண்ணோம். ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண ஃபோட்டோவே ஃபர்ஸ்ட் பீட் மார்க் மேலே வரதால அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கணும். அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே கட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் 3வது இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ரைட் சைடில் இருக்கிற ஃபோட்டோ மட்டும் கட் ஆகிடும். கட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ உங்கள் ஃபோட்டோ லாங் ப்ரெஸ் பண்ணி உங்கள் நேமை கீழே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ டைம்ல ஃபர்ஸ்ட் பீட் மார்க் வச்சு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற இன்னொரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாற்றிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாற்றிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவை நம்ம அடுத்த பீட் மார்க் வரைக்கும் ட்ராக் பண்ணோம். ஸோ மேலே இருக்க ரைட் அரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து ஃபோட்டோட எண்டுக்கு வந்துடும். மறுபடியும் மேலே இருக்க ரைட் அரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து அடுத்த பீட் மார்க் கிட்ட வந்துடும். இப்போ இந்த இடத்துல வச்சு கீழே இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து அடுத்த பீட் மார்க் வரைக்கும் ட்ராக் ஆகிடும். ஸோ கைஸ் இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்தடுத்து வர எல்லா பீட் மார்க்ஸ்லையும் உங்கள் ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்ஸ்லையும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். இதே போல் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ்க்குலாம் நம்ம ஷேக் எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ லெஃப்ட் சைட் டாப்ல இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரெஷரை கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஒரு 3 ஃபோட்டோ ஆட் பண்ணி அதுக்கு எஃபெக்ட் கொடுத்து வச்சிருப்பேன். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி கீழே இருக்கிற எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் கீழே 3 டாட் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி எஃபெக்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற எஃபெக்ட் மட்டும் காப்பி ஆகிடும். இந்த எஃபெக்ட் எடுத்து போய் நம்ம ஃபோட்டோவில் ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட் டாப்ல இருக்கிற ஏரோ கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி கீழே இருக்கிற எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் கீழே 3 டாட் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேஸ்ட் எஃபெக்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இந்த ஃபோட்டோவில் ஆட் ஆகிடும். இப்போ மறுபடியும் லெஃப்ட் சைட் டாப்ல இருக்கிற ஏரோ கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி 2வது இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு மறுபடியும் பேக் வந்துக்கோங்க. இப்போ பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி 2வது இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அதுக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே போல இங்கிருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோன்னு லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ லெஃப்ட் சைட் டாப்ல இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி 3வது இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ மறுபடியும் பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி இன்னும் எந்தெந்த ஃபோட்டோஸ்க்குலாம் எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்கோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இதே போல் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்ல இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டு கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்க்கலாம். இதே போல ஒரு சூப்பரான வீடியோ ரெடி பண்ணி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.